தலைச்ச பிள்ளை ஆணும், தலைச்ச பிள்ளை பெண்ணும் ஆனி மாதத்தில் பிறந்தாலோ, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாலோ, இவங்களுக்கு ஆனி மாதத்தில் திருமணம் செய்வது அவ்வளோ சிறப்பு இல்லை என்பது சாஸ்திரம் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, இப்ப கேட்டை நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு ஆனி மாதம் வந்து 8வது மாசமா வரும். அதே மாரி ஆனி மாசத்துக்கு இந்த விருச்சகம் என்பது 6வதா வரும். 6, 8ஆ வரும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். அதனால இப்போ ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கிற வீட்லலாம் திருமணம் பண்ணும்போது 2 பேரும் மூத்தவங்களா தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணுவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, இல்ல ஆனி மாசத்துல பிறந்திருந்தாலோ, இவங்களுக்கு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவை குடுத்துரும், வம்பு வழக்கை குடுத்துரும், ஒரு அவமானத்தை ஏற்படுத்திரும். அதனால இதை தவிர்ப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மை நிகழ்வு தாங்க. இதை கடைபிடித்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு சிறப்பை தரும் நண்பர்களே!